ஓம் நம சிவாய போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. நம்முடைய திண்டுக்கல் மண்ணில் பெருமை என்றால் நம்முடைய ஆன்மீக பூமி என்று சொல்லப்பட்டாலே இறை அருள் என்பது நம்முடைய மனதில் ஆன்மீகம், நம் வாழ்க்கையில் நல்ல எண்ணம், நல்ல மனிதர்கள் வாழ்வதற்காக அந்த இறை அருள் அப்படிங்கிறது இறைவனை வணங்குவதுதான், வழிபாடு செய்வதுதான் முக்கியம். அருள்மிகு ஸ்ரீ சிவலிங்கேஸ்வரர் திருக்கோவில் 24 மனை தெலுங்கு செட்டியார் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட கோயிலாக நம்ம பார்க்கப்படுகிறோம். இன்று அழகர் சுவாமி வருகின்ற காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த கோயிலுடைய சிவாலயங்கள் நம்முடைய கோட்டை மாரியம்மன் கோவில், திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் அதை வளாகத்திலிருந்து இடப்புறமாக நம்ம வந்தோம்னா, கோயில் வளாகத்திலிருந்து இடப்புறமாக அந்த ஆர்ச்சி வளாகத்துல வந்தோம்னா இந்த கோயில் அமையப்பட்டிருக்கு. சிவன் கோயில் மிக சிறப்பாக ஒரு சக்தி வாய்ந்த கோயில் ஆலயமாக நம்ம பார்க்கப்படுகிறோம். இந்த 63 நாயன்மார்களை வழிபாடு பெற்ற இந்த சிவபெருமானின் அம்மை பார்வதி தாயாய் வழிபாடு செய்து உலகம் முழுவதும் எங்கும் சிவாலயங்கள் அமைக்கப்பட்டு இந்த சிவபெருமானை பற்றி வரைந்து பாடப்பட்ட இந்த 63 நாயன்மார்களை பத்தி பின்னாடி நம்ம அந்த சுவாமி எல்லாம் பார்த்து இருக்கோம். மிக சிறப்பாக சக்தி வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு மாதமும் இந்த பிரதோஷ, பௌர்ணமி, அமாவாசை மற்றும் முக்கியமான நாட்கள் இங்கு வழிபாடு செய்யப்படுகிறது. நீங்கள் அனைவரும் ஆலயத்திற்கு தரிசிக்க வேண்டும், அம்மையப்பன் அருள் பெற வேண்டும் என்று அன்போடு AM சன்ஸ்டார் அந்த யூடியூப் சேனல் மூலியமாக AM சன்ஸ்டார் அந்த முருகேசன் அவர்கள் தெரிவிக்கிறது. அடியார்களாக நான் இறைவன் திருவருள் நம் வாழ்வில் வெற்றியும், மன நிம்மதி, ஒரு வாழ்க்கையில் அமைதியும், கவலையில் நீங்கி நம் குடும்ப நலன் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றியோடு சிறப்பாக வாழ அந்த இறைவன் அருள் திருவருள் கிடைக்கிறதுதான் நம்முடைய காலை மாலையில் அந்த பூஜை அறையில் இறைவனை நினைத்து வழிபாடு தியானத்தில் அமர்ந்து சிவபெருமானின் பார்வதி அன்னையின் தெய்வத்தையும் வணங்கினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பது. ஓம் நம சிவாய போற்றி, தென்னாடுடைய சிவனையை போற்றி. அன்போடு அனைவரும் இறையருள் பெருக. ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் பத்மகிரி மலை வருக. இறைவனை தரிசிக்க எல்லா மக்களுக்கும் குடும்ப நலம், வாழ்வு, வெற்றி பெற வேண்டும்.